வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது மார்க்கெட் இப்போ ரீசெண்டாக 26,370 வந்துச்சு. இப்போ வந்து 23,000 வந்துருச்சு. நியர்லி 3,300 பாயிண்ட்ஸ், அதாவது 12% நியர்லி நம்ம நிஃப்டி வந்து டவுன் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்துக்கு இந்த வீடியோ வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட், மதிப்பு மிக்க பங்குகளை வந்து நாம வந்து எப்படி வாங்குறது, அதை மதிப்பு மிக்க பங்குகள் தானா இது அப்படின்ட்டு நாம வந்து எப்படி அதை வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட எண்டில் இந்த ஃபாலோ பண்ண போறோம் பார்த்தீங்களா, இந்த மதிப்பு மிக்க பங்குகள் என்னென்ன அப்படின்னு என்னென்ன ஃபேக்டர்ஸை பார்க்க போறோமோ அந்த ஃபேக்டர்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு 5 ஸ்டாக் அதை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைர கிரீடத்துல இருக்கிற வைரங்கள் மாதிரி. என்னைக்குமே வந்து விலை குறைஞ்சாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. ஓகேங்களா? மறுபடியும் விலை ஏறும்போது அதன் மதிப்பு வந்து டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான ஸ்டாக்கு இது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. டே பாடுறா, சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசியிருக்குது, அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணுமாட்டிருக்குது. அதனால் இவருடைய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ டைரெக்டாக நம்ம சாப்டருக்கு போயிடலாமா? ஓகே. இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் ஒரு ஜீனியஸ் இருக்கிறாரு. இந்தியாவுடைய வாரன் பஃபட் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எடுத்தோடனே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் வந்து இறந்துட்டாரு. ஆனால் இன்னமும் வந்து அவர் பேரை சொல்லுவோம். அதுக்கப்புறமா இப்போ லைவ்ல ராதாகிருஷ்ணன் தாமானி, இவரை வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே நான் இவரை பார்த்து தாங்க நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே நான் ஆரம்பித்தோம், இவரு தாங்க எனக்கு குரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த பராக் பரேக் மியூச்சுவல் ஃபண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பராக் பரேக்கும் வந்து எனக்கெல்லாம் குரு இவரு தாங்க, இவரை பார்த்து தாங்க நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இவரு தான் எங்களுக்கு குரு அப்படின்னு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, ராதாகிருஷ்ணன் தாமானி, பராக் பரேக் இவங்க எல்லாம் சொன்னவங்க. ஓகேங்களா? அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இவரை வந்து ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பேர் வந்து சந்திரகாந்த் சம்பத். இவர் வந்து குஜராத்தில் பிறந்தாரு. 1929 பிறந்தாரு. இவருக்கு வந்து வயசு 26 வயசு இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போவே வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இவருக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 1973 இவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வந்து 1973 தான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து டர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது அந்நிய செலாவணி சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அந்த டைம்ல இந்தியாவில் வர்த்தகம் பண்ற, இந்தியாவில் ட்ரேட் பண்ற ஃபாரின் கம்பெனிங்க இந்தியாவில் பங்குச்சந்தையில் பட்டியலிடணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்போ இருந்த கவர்மெண்ட். அப்போ இருந்த கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததுனால ஃபாரின் கம்பெனி என்னென்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் நெஸ்ட்லே, அதுக்கப்புறமா வந்து கில்லட், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கோல்கேட், இது எல்லாமே வந்து இந்தியாவில் வராங்க. இவங்க இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸுக்கு லிஸ்டிங் கொடுக்குறாங்க. அந்த லோவஸ்ட் ப்ரைஸுக்கு லிஸ்டிங் வரும்போது இந்த சந்திரகாந்த் சம்பத் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நல்லா பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து நாட்கள் போகுது, அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க. அவருடைய ரிட்டர்ன்ஸ் 200%, 300%, 1000%ன்னு அது பாட்டுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இவர் அந்த அந்நிய செலாவணி சட்டம் வந்ததை நல்லா யூஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக இவருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் ஒன்று வந்துச்சு. 1984 கிடைச்சிச்சு. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியை வந்து கொலை பண்ணாங்க. அந்த டைமில் இந்தியா பூரா வந்து வயலன்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. அந்த வயலன்ஸ் அதிகமாகும் போது ஷேர் மார்க்கெட்டும் வந்து அதில் பாதாளத்துக்கு போச்சு 1984.
அப்ப என்ன பண்ணுனாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 1984ல அதல பாதாளத்துக்கு போகும்போது, போஷ் லிமிடெட் நம்ம பெங்களூர்ல இப்ப இருக்குது பாருங்க. போஷ் லிமிடெட் அப்படின்ட்டு. அந்த ஸ்டாக்ல வந்து பல்க்கா இன்வெஸ்ட் பண்ணாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸுக்கு கிடைச்சுச்சு. வேல்யூவான ஸ்டாக்கு. அது இன்வெஸ்ட்மென்ட் பண்ண உடனே அவருக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சுச்சு. அதுக்கு அடுத்து சில நாட்கள்லயே. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த மாரி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இறந்தா தான் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாரி ஏதாவது ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, அது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து நெறைய சான்ஸ் கிடைக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவ, 3 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒவ்வொரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் அந்த டைம்ல வந்து வெர்டிகலா இறங்கும். இப்ப எப்படி ஆ யுஎஸ், ஈரான் இந்த இஷ்யூ வார் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்ப வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த 25 இயர்ஸ்ல மார்க்கெட் எப்பப்பலாம் கிராஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2000, 2000, 2000, 2001 அந்த டைம்ல வந்து டாட் காம் பபிள்ஸ் வந்துச்சு. அந்த டைம்ல நிஃப்டி நியர்லி 50% டவுன் ஆச்சு. ஓகேங்களா? அது அப்ப வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2000 பாயிண்ட்ஸ்லேருந்து நியர்லி 750 பாயிண்ட்ஸ் வந்துச்சு இண்டெக்ஸோட வேல்யூ. ஸோ 2000 அந்த டைம்ல டாட் காம் பபிள்ஸ் வந்துச்சு. அது ஒரு வெர்டிகலான ஃபால் வந்துச்சு. மறுபடியும் அங்கிருந்து மார்க்கெட்டு எந்திரிச்சிச்சு. நான் வந்து 2004ல மார்க்கெட்ல உள்ள வந்துட்டேன். ஓகேங்களா? டாட் காம் பபிள் எனக்கு தெரியாது. பட் 2004ல நான் உள்ள மார்க்கெட்ல வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து 2008ல குளோபல் எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் வந்துச்சு. அந்த குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ்ல மார்க்கெட்டு 55%லேருந்து 65% டவுன் ஆச்சு. சென்செக்ஸ் நியர்லி 20,000லேருந்து 8,000 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சு. அந்த டைம் அங்கிருந்து மார்க்கெட்டு அகைன் ஆல் டைம் ஹை போச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து 2010 அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம் வந்துச்சு. அட் த சேம் டைம் யூரோப் ஜோனுடைய டெப்ட் கிரைசிஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த டைம்லயும் வந்து நம்ம நிஃப்டி 20% 25% ஃபால் வந்துச்சு. ஓகே. அதுக்கு அடுத்ததா 2015, 2016 அந்த டைம்ல என்னாச்சு? சைனாவுடைய ஸ்லோ டவுன் வந்துச்சு. எமர்ஜிங் மார்க்கெட்லாம் ஹியூஜா ஃபால் ஆச்சு. அந்த டைம்ல நிஃப்டி 25% ஃபால் ஆச்சு. மறுபடியும் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை போச்சு. 2016 டிமானிட்டைசேஷன் அந்த டைம்ல வந்து டிமானிட்டைசேஷன் வரும்போது வெர்டிகலா மார்க்கெட் இறங்குச்சு. மறுபடியும் அதுக்கு அடுத்து கப்புள் ஆஃப் வீக்ஸ்லயே வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சு. அந்த டைம்ல நிஃப்டி 10% ஃபால் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா 2020 கோவிட் பீரியட். அதாவது உலகம் பூரா வந்து லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. மார்க்கெட்டு லோவர் சர்க்யூட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? நியர்லி நிஃப்டி 40% டவுன் ஆச்சு. அதாவது 12,200, 300ல இருந்து 7,500க்கு வந்துச்சு இண்டெக்ஸ் நிஃப்டி. ஸோ அந்த டைம் அந்த ஒரு மாசம் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரே மாசத்துல 40% இறங்குச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்லயே வந்து மார்க்கெட் வந்து அப்படியே 100% ரிட்டர்ன் வந்துச்சு. அப்படியே டபுள் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா 2022ல ரஷ்யா, உக்ரைன் வார். இந்த ரஷ்யா, உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வெர்டிகலா இறங்குச்சு. இப்ப லாஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம நிஃப்டி ஆல் டைம் ஹையும் வந்து மார்க் பண்ணுச்சு. இப்ப அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிஃப்டி 26,300லேருந்து 23,000 வந்திருக்குது. நியர்லி 12% டவுன் ஆயிருக்குது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுடைய வார்னால. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காரணத்துக்காக இறங்கும். ஒரே காரணத்துக்காக தான் இறங்கணும், அந்த காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணணும்லாம் இல்ல. டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ்க்காக மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன் ஆகும். அந்த டவுன் ஆகுறது எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து என்டர் ஆகணும். நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும். அந்த டவுனை வந்து நாம வந்து கேட்ச் பண்ணிக்கணும். 2020ல நிறைய பேர் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கிட்டத்தட்ட 40, 50% இறங்கும்போது எல்லாமே என்ன பண்ணாங்க? இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே வித்துட்டு போனாங்க. நெறைய பேர் வித்தாங்க. ஆனா, அந்த டைம்ல நானு மியூச்சுவல் ஃபண்ட்ல லோவர் சர்க்யூட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். நான் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் வித்தின் 2 இயர்ஸ்ல 150% ரிட்டர்ன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான டைம நாம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே. இப்ப வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்க பத்தி பார்க்கலாம்.
அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னங்க அப்படின்னா, மதிப்பு மிக்க பங்குகளை நாம வந்து வாங்குறது. அந்த மதிப்பு மிக்க பங்குகளை வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு ஷேர்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஷேர் என்ன பண்றாங்க? அந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க? அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் என்ன? அவங்க என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க? இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வணிகத்தை கொண்டிருக்கும் பங்குகளில் முதலீடு செய்வது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா, அதிக தரத்தை அடிப்படையாகக் கொண்ட நிறுவனமா இருக்கணும். அதாவது அந்த ரேட்டிங்ஸ், அந்த கம்பெனியோடைய ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, அந்த கம்பெனியோடைய ப்ரமோட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்பவரா இருக்கணும். இத வந்து மெயினா வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா வந்து புதுமையான வளர்ச்சிகளை, புதுமையான வழிமுறைகளை கொண்டிருக்கிற நிறுவனமா இருக்கணும். அதாவது காலத்துக்கு ஏற்ப அவங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போற நிறுவனமா இருக்கணும். இதையும் நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா நாம பார்க்கணும் அப்படின்னா, அதிக பணப்புழக்கம் வச்சிருக்கிற அ கம்பெனியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, பங்குகள் மீதான கூடுதல் வருமானம் குடுக்குற நிறுவனமா இருக்கணும். அதாவது ROEன்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அதிகமான பங்குகள் எந்த பங்குகள் குடுக்குது அப்படிங்கிறத, அத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு கடன் இருக்குதா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை கடன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில எவ்வளோ கடன் இருக்குது? அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது குறைவான கடன் இருக்கணும். இல்ல அப்படின்னா கடனே இல்லாத நிறுவனமா இருக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை வந்து அவங்க கடன் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வருமானத்துல, அவங்களுடைய லாபத்துல அந்த கடனுக்கு உண்டான வட்டிய கட்டுறதுலயே வந்து ஒரு பெரும் பகுதி போயிரும். அப்படிங்கும்போது இந்த கம்பெனி வந்து வளர்றதுக்கு உண்டான ஒரு வழிவகை இருக்காது. அதனால கடன் இல்லாத நிறுவனமா இருந்தா ஒரு பெட்டரா இருக்கும். அதே மாரி அந்த நிறுவனத்தினுடைய புரமோட்டர் அந்த கம்பெனியோடைய ஓனருங்க வந்து அவங்களுடைய ஷேர்ஸ வந்து பிளெட்ஜ் பண்ணாம இருக்கணும். அதாவது அடமானத்துல வைக்காம இருக்கணும். ஓகேங்களா? இதுவும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா வந்து பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது பங்கு விலை வருமான விகிதாச்சாரம் அப்படின்னு தமிழ் சொல்லுவோம். இந்த பிஇ ரேஷியோ வந்து ஒரு 15ல இருந்து 20க்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து பிஇ வந்து ஒரு 8 இருக்குதுங்க. அந்த ஷேர் எப்போ வாங்கட்டுமான்லாம் கேட்கக்கூடாது. ஸோ இந்த பிஇ ரேஷியோங்கிறது ஒரு 15ல இருந்து 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல வேல்யூவான ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஷேரு ஹையில இருந்து ஒரு 20% இல்ல ஒரு 30% இல்ல ஒரு 40% இறங்கி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில, அருமையா போய் கேட்ச் பண்ணணும். அந்த ஸ்டாக்க வந்து வாங்கணும். நமக்கு எப்பவுமே வந்து வேல்யூ ஸ்டாக்லாம் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. அந்த மாரியான ஒரு ஃபால் வருது அப்படிங்கிற பட்சத்தில போய் இறங்கணும். அதுக்குன்னு இது வந்து 60% இறங்கிடுச்சுங்க, 70% இறங்கிடுச்சுங்க, 80% இறங்கிடுச்சுங்க அப்படின்ட்டு போய் அந்த மாரியான ஸ்டாக்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்ற கண்டிஷன்லாம் அந்த ஸ்டாக்லாம் வரணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து டிவிடெண்ட் ஈல்டு. அதாவது டிவிடெண்ட் குடுக்குற ஒரு நிறுவனமா இருக்கணும். அதாவது ஒரு கம்பெனி வந்து எப்ப டிவிடெண்ட் குடுப்பாங்க? அந்த கம்பெனி வந்து நல்ல வருமானம் வருது, நல்ல ஒரு லாபம் வருது அப்படிங்கிற பட்சத்தில, அந்த லாபத்த வந்து என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நானு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிவிடெண்டா குடுப்பாங்க. ஸோ, டிவிடெண்ட் குடுக்குற ஒரு நிறுவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ நாம் வச்சிருக்கிற ஷேர்ஸ் வந்து ஒரு 15 கம்பெனிக்கு மேல வச்சிருக்க கூடாது. அதிகபட்சமே வந்து 15 கம்பெனி தான் வச்சிருக்கணும். எனக்கு இப்போ ரீசென்ட்டா ஒருத்தர் வந்து போர்ட்ஃபோலியோ அனுப்பிவிட்டு இதெல்லாம் பாருங்க அப்படின்னாரு. பார்த்தா கிட்டத்தட்ட 100 ஸ்டாக் வச்சிருக்காரு. அவருடைய வேல்யூவே வந்து எல்லா ஸ்டாக்கும் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5,00,000 6,00,000 தான் இருக்கும். ஆனா 100 ஸ்டாக் வச்சிருக்காரு. இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்னா ஒரு 2 ஷேர். ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னா ஒரு 4 ஷேர். அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் அப்படின்னா 1 ஷேர். ஸோ இந்த மாரி அந்த ஒரு ஷேர்ல வாங்கி வச்சு அது என்ன உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துற போது அந்த ஷேர வந்து கையில வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாரி வதன்னு கன்னா பின்னான்னு ஒரு 100 ஷேர், 200 ஷேர் அந்த மாரிலாம் வச்சிருக்க கூடாது. 200 கம்பெனி அந்த மாரிலாம் வச்சிருக்க கூடாது. நல்ல வேல்யூவான ஸ்டாக் 15 இருந்தா போதும். 15 அதிகம். ஓகேங்களா? ஸோ 15 இருக்கணும். இல்ல இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில இன்னும் ஒரு 5 இல்லன்னா ஒரு 10 ஆட் பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமான வதன்னு ஷேர்ஸ் வந்து வச்சிருக்க கூடாது. அதுக்கு அடுத்ததா வந்து நம்ப எல்லா செக்டார்லயுமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஒரே செக்டார்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஐடி செக்டார்லயே HCL டெக் வாங்குறது, இன்ஃபோசிஸ் வாங்குறது, டிசிஎஸ் வாங்குறது, விப்ரோ வாங்குறது அப்படின்னு இதே இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க ஐடி ஸ்டாக் எல்லாமே இறங்குச்சு. இந்த ஏஐ ஆந்த்ராபிக் வந்ததுக்கப்புறம்
ஐடி ஷேர்ஸ் எல்லாமே இறங்கிருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கலவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஃபார்மாவில் கொஞ்சம், பேங்கிங்கில் கொஞ்சம், ஆட்டோமொபைலில் கொஞ்சம், ஸோ இதில் மாதிரி எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் ஏற்றம் வரும்போது எல்லாமே ஏறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே தான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நான் சொன்னது. ஃபஸ்ட்டு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நிறுவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கணும். வளர்ச்சி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர்ஓஇ அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பங்கின் மீதான வருமானம் நல்லா கொடுத்துட்டு இருக்கிற, அதாவது 25% அவங்க ஆர்ஓஇ வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து குறைந்த கடன் இல்லை அப்படின்னா கடன் இல்லாத நிறுவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிஇ விகிதம், பிஇ ரேஷியோ வந்து பிலோ 20, அதே மாதிரி ஒரு 15 அரௌண்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஷேரும் வந்து சரிவில் தான் வாங்கணும். எப்பப்பெல்லாம் பெருசாக இறங்குதோ அந்த மாதிரியான சமயத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நிலையான டிவிடெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அதிகமான ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதிகமான கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து நீண்ட கால வணிகம் பண்ணுற ஒரு நிறுவனமாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நாம் பார்க்க போகிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கை பொறுத்து நாம் வந்து ஒரு 5 ஸ்டாக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். எந்த ஸ்டாக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக நான் வந்து சொல்கிறது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த பேங்கை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 50 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை 150 கோடி. அதாவது 3 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. 50 கோடி அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இவங்ககிட்ட 23,000 பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய ஆர்ஓஇ எவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்னா 17% வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னது வந்து 25% சொன்னேன். 17% வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 10 லட்சம் கோடிக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு. ரெண்டாவது எந்த ஸ்டாக்ல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா பொறுத்தவரையும் மோட்டார் செக்டரில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம். இவங்க வந்து ஆட்டோமொபைல் மட்டும் கிடையாது, ஃபினான்ஸ், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்கப்புறமா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான ஒர்க்லையும் வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனியோடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னா 23ல் இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னா 18% வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கு நாம் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் செகண்ட் ஸ்டாக்கு. தேர்ட் ஸ்டாக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது எல்என்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு நிறைய பண்ணுறாங்க. ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நிறைய எல்லா செக்டார்லையுமே வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய மேஜர் ஒர்க் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் வந்து ஹியூஜ் ஆர்டர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை விட அதிகமான ஆர்டர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கம்பெனியோடைய ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னா 17 வச்சிருக்கிறாங்க. பிஇ 26 இருக்குது. ஸோ தேர்ட் ஸ்டாக்காக வேல்யூ இன்வெஸ்டிங்கில் லார்சன் அண்ட் டூப்ரோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபோர்த் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். இந்த ஐசிஐசிஐ பேங்க்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க். ஓகேங்களா? இந்த ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தவரையும் ஆர்ஓஇ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 இருக்குது. பிஇ பார்த்தோம் அப்படின்னா 25ல் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து நியர்லி 25% டவுன் ஆகிடுது. ஸோ இது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபோர்த் ஸ்டாக்கு. ஃபிஃப்த் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, அதாவது ஐடிசி. இந்த ஐடிசி நிறுவனத்தை பொறுத்தவரையும் பிஇ ரேஷியோங்கிறது 18ல் இருக்குது. ஆர்ஓஇயும் பார்த்தோம் அப்படின்னா 27ல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் லாங் டேர்முக்கு பை பண்ணலாம். ஸோ 5 ஸ்டாக்கு சொல்லிட்டேன். ஐடிசி, லார்சன் அண்ட் டூப்ரோ, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 5 ஸ்டாக்கும் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நாம் பை பண்ணலாம் ஃபார் லாங் டேர்முக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன்.
அதிக ஃபாலோயர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.